தற்போது பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 9ஆம் நாளாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சியாளர்களுக்கு எமது இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம். உங்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியுடன் மாநில எதிர்க்கட்சியுடனும் உங்கள் அரசின் செயல்களை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூக பெண் தூய்மை பணியாளர்கள் மீது நீங்கள் போர் தொடுக்கலாமா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என அண்ணா சொன்னார். நீங்கள் ஏழை அழும் கண்ணீருக்கு காரணமாக போகிறீர்களா? மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் மாநகராட்சி இணை ஆணையர் ராம்கியின் ஏஜென்டாக செயல்படுகிறார். எங்கள் கதை செத்தவர்களின் கதை என்கிறார். அமைச்சர் எம் மக்கள் எமது ரத்தம் எமது உயிர் என்று சொல்லும் போது அதிகாரி செத்த கதை முடிந்த கதை என பேசுவது நியாயமா? 10-15 ஆண்டு உறவு பந்தம் உள்ளவர்களை மாநகராட்சி குப்பைகளை வீசி எறிவது போல் சென்னையின் பூர்வகுடிகளான அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து ஜாதி ஏழைகள், பெண்கள் ஆகியவர்களுக்கு பெண்கள் இந்த அநீதியை ஏற்க மாட்டார்கள் என தமிழக அரசு தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, முந்தைய அதிமுக ஆட்சி மற்ற மண்டலங்களில் தனியார் மயம் செய்தது என்கிறார்கள். அதனால்தான் நீங்கள் வந்தீர்கள். நாங்கள் 4 ஆண்டுகள் தனியார் மயம் நடக்காமல் காப்பாற்றிவிட்டு ஒரு வழியாக மிகுந்த போராட்டத்திற்கு பின்பு குறைந்தபட்ச நாள் கூலி சம்பளம் இவர்களுக்கு ரூ.753 வழங்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் 8000 குடும்பங்களை அவருடைய வருமானத்தை குறைப்பது, மாநகராட்சி வேலையை பறிப்பது என்ற முடிவெடுக்கும் அளவிற்கு ஆந்திரா ராம்கி கான்ட்ராக்ட் தேவைதானா என்ற கேள்வியை தமிழக முதல்வரிடம் கேட்டுக்கொள்கிறோம். குப்பைகள் குவியாமல் இருக்க, பொதுமக்கள் சுகாதாரம் காக்க தூய்மை பணியாளர்களை பழைய நிலையிலேயே மாநகராட்சி பணியாளர்களாக வேலை செய்ய அனுமதிகள் என கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களே, இந்த சுதந்திர தினம், இந்த ஆகஸ்ட் 15 தூய்மை பணியாளர்கள் நிரந்தரம் இல்லையே சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்ற முழக்கத்தை தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள் என்பதையும் உங்களுடைய பார்வைக்கு இந்த பத்திரிகையாளர் மூலம் முன்வைக்கிறோம். தமிழக அரசும் தமிழ்நாடு முதல்வரும் இவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, இவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுது. தேர்தல் நேரம், இந்த 15-20 வருஷமா வேலை செஞ்சிருக்காங்க. அப்புறம் நான் திரும்ப வலியுறுத்துறேன், இவங்க சட்டத்தை மீறி ஒரு ஆணையர், ஒரு IAS, இந்திய ஆட்சி பணியில் உள்ளவர் சட்டத்தை மீறக்கூடாது. இந்திய அரசின் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர். ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இது அவுட் சோர்சிங் தனியார் மயம் நியாயமா இல்லையா என்ற வழக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது. இதுக்காக இந்த பெண்கள் 6 நாட்கள் உண்ணாநிலை போராட்டம் எடுத்து 28/7 கடந்த மாசம் 28/7/2025 அரசாணை 411-412 வாங்கினாங்க. அந்த அரசாணையின் மூலமாக இந்த வழக்கு, இவருடைய வழக்கு தொழில் தீர்ப்பாயத்துக்கு அனுப்பப்பட்டது. தொழில் தீர்ப்பாயத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அங்க முன் அனுமதி ஐடி ஆக்ட் செக்ஷன் 33(1)A பிரகாரம் முன் அனுமதி வாங்கணும். முன் அனுமதி வாங்காம பண்ண சட்ட விரோதம். இதுக்கு தொழில் தகர சட்டம் 31 விதி 31(1) பிரகாரம் 6 மாசம் சிறை தண்டனைக்குரிய குற்றம் இருக்கு. அந்த குற்றத்தை செஞ்சுட்டு அதுல பேக் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க தெரியாமையா பண்றாங்க? தெரிஞ்சே பண்றாங்க. நாங்க தான் கேக்குறோம். சென்னையின் பூர்வகுடிகள் முதலமைச்சர் வந்தாலும், சீன அதிபர் வந்தாலும் இரவு பகலாக சுத்தம் பண்றவங்க, சென்னையினுடைய கொரோனா காலத்துல பொது சுகாதாரத்திற்காக நாளும் பொழுதும் உழைத்தவர்கள். இவர்கள் முக்கியமா? ஆந்திரா ராம்கி கான்ட்ராக்ட் முக்கியமா? அமைச்சர் முன்னாடியே ஒரு அதிகாரி, இணை ஆணையர், இது செத்து போன முடிந்து போன கதை என்றாரு. சாக வச்சது யாரு? கோர்ட்டுக்கு போயிருக்கோம், போராடி இருக்கோம், உயர் நீதிமன்றங்கள் பாதுகாப்பு கொடுத்திருக்கு, தொழில்துறை கேஸ் இருக்கு. எல்லாத்தையும் மதிக்காம தனியார் கான்ட்ராக்டருக்காக இவங்களுக்கு குப்பைகள் மாதிரி அள்ளி போட்டாங்கல்ல. தெரியாமையா பண்றாங்க? தெரிஞ்சே பண்றாங்க. அதனாலதான் நாங்க இனிமேலுடன் பேசி பயனில்லை, தமிழ்நாடு முதல்வர் இந்த விஷயத்தில் தலையிடணும் கேட்கிறோம். எங்களுக்கு அவருக்கு சிறைக்கு அனுப்பணுன்ற நோக்கம் கிடையாது. தப்பு பண்ணிருக்காரு, இந்திய ஆட்சி பணியில் உள்ள தப்பு பண்ணிருக்காரு. இதுக்கு அரசு வக்காலத்து வாங்க கூடாது. தமிழக முதல்வர் இதன் மீது தலையிடணும் கேட்கிறோம். நாங்க இன்னமும் சொல்றோம், நாங்க கடந்த வாரம் இந்த சம்பந்தமா இவர் தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு தொழிலாளர் துறை செயலாளர்
குமரகுருமன் அவர்களை நேரில் சந்தித்து பேசுறோம். அவர் சொன்னார், ஆமா தொழில்தார சட்டப்பிரிவு 33(1)யே மீறி இருக்காங்க, இது தப்பு, தண்டனைக்குரிய குற்றம் தான், ஆனா தண்டனை வழங்கும் அதிகாரம் எனக்கு கிடையாது அப்படின்னு மட்டுமே சொல்லியிருக்காரு. நான் இந்த விஷயத்துல தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தொழிலாளர் செக்ரட்டரி குமரகுருமன் அவர்களை சந்தித்து இந்த சட்ட மீறலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிறோம். நாங்க ஒண்ணு அவங்களுக்கு பணி வழங்கணும்னு கேட்கறது மட்டும் இல்ல, சட்டத்துக்கு விரோதமா ஒரு அரசு செயல்பட முடியுமா, ஒரு ஆணையர் செயல்பட முடியுமான்றது கேள்வியை முன்வைக்கிறோம். நாங்க சொல்றோம், நாங்க ஒன்னு சொன்னோம், அந்த கடிதமும் கொடுத்துருக்கோம், உங்ககிட்ட காட்டுறோம். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், தமிழ்நாடு மக்கள் மீது மிகுந்த அக்கறை இருக்கு. எனக்கு சம்பளமே இல்லாம கூட குப்பையை அள்ளிட்டு வந்து போராட்டத்தில் உட்காரோம், அனுமதின்னு கடிதமும் கொடுத்துருக்கோம். 2 கடிதம் கொடுத்துருக்கோம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஃபுல் குப்பைகளை அள்ளிட்டு வந்து நான் போராட்டத்தில் உட்காருன்னு கேட்டிருக்கோம். அதுக்கு அவங்க தான் வட்டி தரணும், அவங்க தான் எங்களை பயன்படுத்தணும். எங்களால குப்பை அல்ல. அமைச்சர் நேருகள் பேசுறது எல்லாமே என்னன்னா, நீங்க தனியார்கிட்ட போய் வேலை செய்யுங்கன்றாங்க. நான் 15 வருஷமா 20 வருஷமா இதே சென்னை மாநகராட்சியில சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். சென்னை மாநகராட்சி வேலை வாங்குது. நீதிமன்ற பல வழக்குகள் இவங்களுடைய வழக்குல சொல்லியிருக்கு, நீங்க போக செயற்பாடு பண்ணிருக்கீங்க, நீங்க தான் அவங்களுடைய எம்ப்ளாயர் சொல்லியிருக்கு. ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்றாங்க, இவங்க எம்ப்ளாயர் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? ஒரு தொழிலாளியை வந்து வேற டிரான்ஸ்பர் பண்ணாங்க, அதுல வந்து நாங்க பாதுகாப்பு கேட்டிருக்கோம். அப்ப எங்களுக்கு நாங்க 31/7/2025 கடைசி பணி வழங்கினாங்கல்ல, அப்ப என்ன வேலையில நாங்க பணியில் வச்சிருந்தாங்களோ அதே வேலையில அமர்த்திங்கன்னு சொல்றோம். பணி நிரந்தர வழக்கு கோர்ட்டுக்கு விட்டுருவோம், கன்ஃபர்மேஷனை கோர்ட்டுக்கு விட்டுருவோம், அவுட் சோர்சிங்க கோர்ட்டுக்கு விட்டுருவோம். ஆனா கடைசியா என்ன வேலை செஞ்சணும் அதே வேலையில இந்த நிமிஷம் பண்ணி கொடுத்தா கூட இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு பணிக்கு போக தொழிலாளர் தயாரா இருக்காங்க. இல்ல இப்ப கேள்வியே ராம்கி கான்ட்ராக்ட் போறது இல்ல. நீங்க அரசாங்கத்திட்ட எனக்கு வந்து 23,000 சம்பளம் வாங்குறேன், குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்குறாங்க. ராம்கி கான்ட்ராக்ட் 16,000 சம்பளம் தராங்க. 23,000 சம்பளம் ஒரு தொழில் 16 சம்பளம் வாங்கலாம். ஏன் நான் 15 வருஷம் அங்கே தானே வேலை செஞ்சேன், கொரோனா காலத்துல வேலை செஞ்சேன்ல, எனக்கு எவ்வளவு பாதுகாப்பு கூட எவ்வளவு போட்டுருந்தீங்க, என் கூட பிரியாணி சாப்பிடுறீங்கல்ல, எங்களை வந்து கௌரவிக்கிறீங்க ஒரு இடத்துலயும். என் வேலையை கொடுங்க, செஞ்ச வேலையை பறிக்காதீங்கன்னு சொல்றோம். எனக்கு நீங்க பாராட்ட வேணாம், என்னை பெரிய பள்ளத்துல தள்ளாதீங்கன்னு கேட்கறோம். தொழிலாளி கேட்கறாங்க, குப்பையை அள்ளி என் குடும்பம் ஒரு ஸ்டெப் மேல வரும்னு நிக்கிறோம், அந்த சம்பளத்தை புடுங்குறீங்களே, இதுதான் சமூக நீதி ஆட்சியான்னு கேட்கறாங்க. சார் இப்ப சுதந்திர தினம் வருது, காவல்துறையிட்ட நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, வந்து கலந்து போராட்டம் அரசு அடுத்த கட்டம் என்ன இருக்கு சார்? நாங்க இப்ப பொதுவான நிகழ்ச்சிகளாக போராடுவது வேற, எனக்கு பணி மறுக்கப்பட்ட நிறுவனத்தில் பணியாற்றுறது நான் வந்து போராடுறது வேற. உயர்நீதிமன்றம் பல வழக்குகள் சொல்லியிருக்காங்க. மரியாதை நீதிபதி நாகமூர்த்தி தீர்ப்புலையும் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிறுவனத்திற்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனை என்றால் அந்த நிறுவனத்திற்கு உள்ளேயோ வெளியேயோ அறவழியில் தொழிலாளர் போடுவது உரிமை உண்டு, இது காவல்துறை தேவையில்லாத தலையிடக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. இப்ப நான் வந்து பொது நிகழ்ச்சிக்காக இங்க வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணல. என் வேலையை பறிச்சிட்டீங்க, வேலை கொடுங்க, இது அத்தியாவசிய பணின்னா கூட நான் வேலை செய்ய தயாராக, வேலை கொடுங்க கேட்கறாங்க. இது வந்து 41 கீழே நோட்டீஸ் கொடுக்குற விஷயம் கிடையாது. எங்களை பயமுறுத்துறா கொடுக்குறாங்க. தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண் தோழர்கள், சார் இவங்க எல்லாம் வந்து சமூகத்தில் ரொம்ப கீழே இருக்காங்க, பெரும்பான்மை ஒற்றை பெற்றோர், கணவன் இழந்த பெண்கள் தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க எனக்கு வேலை பறிச்சிங்கன்னா நீங்க ஜெயில போட்டா கூட நாங்க ரெடி, நான் வேலை இல்லாம எனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு நிக்கிறாங்க. இரவு பகலா அந்த வெயில்ல ஒரு மணி நேரம் நிக்கிற கஷ்டமா இருக்கு. இரவு பகலா டென்ட் போட்டு நிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டுல, சமூக நீதி பேசுற நாட்டுல, திராவிட மாடல் பேசுற நாட்டுல இப்படிதான் பெண்கள் நடத்துவாங்களா? அந்த கேள்விதான் கேட்கிறோம். அப்ப 1ல இருந்து நாங்க போராட்டம் பண்ற தப்புனா ஏன் 6ஆம் தேதி கூப்பிட்டு பேசணும்? அப்ப எங்களுடைய கோரிக்கை நியாயமா இருக்கு, நாங்க போராடுறது நியாயமா இருக்கு, அறவழியில இருக்கு. ரோட்ல போற வர பொதுமக்களோட தண்ணி வாங்கி கொடுத்துட்டு போறாங்க, யாருக்கு எந்த பாதகமும் இல்ல. எங்களை வருத்தி கொண்டு அறவழியில் காந்திய வழியில் இந்த போராட்டம். நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன். ஒரு தொழிலாளி, நாங்க வேலை செய்ய தொழிலாளி, நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன், நீங்க தனியாருக்கு ஆதரவா என்னை சட்டத்துக்கு விரோதம் படிமுறுத்துன்னு சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது அதே அரசு மறுபடியும் ஆளை வச்சு பண்றாங்க. இன்னைக்கு கூட இப்ப கூட நீங்க போங்க உள்ள, ஒரு கவுன்சிலர்களும் இந்த தொழிலாளிக்கு போனை போட்டு மிரட்டுறாங்க. நீங்க கவுன்சிலர் போன வாங்கி பாருங்க, ஒரு 30 தொழிலாளிகிட்ட ஒரு கவுன்சிலரும் பேசுறாரு. சார் நீங்க பத்திரிகையாளர், ஒரு குறைந்தபட்ச சம்பளம் 753 தர்றாங்க, 750 சம்பளத்தை வந்து ஒரு தனியார் தர்றாருன்னா அவருக்கு என்ன லாபம்? சாத்தியமே இல்லாத விஷயம். தேர்தல் வாக்குறுதி 153 எடுத்து பாருங்க.
உள்ளாட்சி பணிகளில் 10 வருஷம் வேலை செஞ்சவங்களை பணி நிரந்தரம் வாக்குறுதி இருக்கு. நான் கடிதம் தரேன். 19/1/2021 ஆட்சிக்கு வர ஒரு மாசத்துக்கு முன்னால மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கையெழுத்திட்டு நான் ஸ்டாலின் சொல்கிறேன் அப்படின்னு எழுதி இவங்க 10-12 வருஷமா அப்பயே வேலை செய்யறாங்க. நீதிமன்ற வழக்குகள்லாம் காத்திராமல் இவர்களுக்கு பணி வழங்கன்னு சொல்லிட்டு அவர் கடிதம் எழுதியிருக்காரு. மரியாதைக்குரிய முதல்வர் சமூகத்தின் அக்கறை உள்ளவர், சமூக நீதி பேசுபவர். அவர் நிச்சயம் அவர் கடிதத்தின்படி நடந்து கொள்வார், செய்வார் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். சுரேஷ், எல்டியூசி மாநில செயலாளர். சுரேஷ், எல்டியூசி மாநில செயலாளர். இரவு பகலாக உழைக்கக்கூடிய பணியாளர்களுக்கு நீதி வேண்டும் என்றும், தூய்மை பணியாளர்களை பாராட்டவில்லை என்றாலும் பள்ளத்தில் தள்ள வேண்டாம் என்று விளம்பர அரசுக்கு தற்போது வலியுறுத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் விளம்பர திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும், தங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து 9ஆம் நாளாக போராடி வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம்.